தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். கருவில் சுமந்த தாய்க்கு கோவில் கட்டி 1 கோடி செலவில் கும்பாபிஷேகம் நடத்திய மகன்கள். 580 கிலோ எடையுள்ள ஐம்பொன்னால் ஆன 5 அடி உயர சிலை. சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் அருகே உள்ள வெளியாரி கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பையா. இவரது மனைவி முத்துக்காளி அம்மாள். இவர்களுக்கு சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் சண்முகநாதன் புதுக்கோட்டையில் சூடம் தயாரிக்கும் கம்பெனியும், 2வது மகன் சரவணன், 3வது மகன் சந்தோஷ்குமார் சிங்கப்பூரில் பணிபுரிந்து இருந்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் தாயின் வளர்ப்பால் தான் இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்துள்ளோம் என்றும், இவர்களது தாயார் முத்துக்காளி அம்மாள் தனது 3 மகன்களையும் படிக்க வைக்க கஷ்டப்பட்டு போராடி படிக்க வைத்துள்ளார். மேலும் தனது மகன்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தனது 63 வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார். தாய் இருந்தது முதல் சோகத்தில் வாழ்ந்து வந்த மகன்கள் தங்கள் தாய் மீது கொண்டுள்ள பாசத்தை வெளிப்படுத்த கருவில் சுமந்து தங்களை கரை சேர்த்த தாய்க்கு பெருமை சேர்க்க சொந்த ஊரில் கோவில் கட்ட முடிவு செய்தனர். அதற்காக கட்டட நிபுணர்கள், கைவினை கலைஞர்கள் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து தாய்க்கு ரூபாய் 1 கோடி செலவில் கோவில் கட்டினர். இந்த கோவிலில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசம் பொருத்தப்பட்டு இன்று ரூபாய் 1 கோடி செலவில் கும்பாபிஷேகம் நடத்தினர். பழங்கால வேலைப்பாடுகளுடன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. அம்மாவின் மகத்துவத்தை விளக்கும் வகையில் கோவில் கருவறையில் 580 அடியில் தாய்க்கு 5 அடி உயர ஐம்பொன் சிலையை பிரதிஷ்டை செய்து இன்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலைகள் அமைத்து 4 கால பூஜைகளுடன் யாக வேள்வி நடத்தி வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க, நாதஸ்வரம், செண்டை மேளம் ஒலிக்க, கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து கலசங்கள் கோபுரத்திற்கு கொண்டு சென்று புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் உறவினர்கள், கிராம மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இது குறித்து முத்துக்காளி அம்மாளின் மகன்கள் கூறுகையில், எங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைத்தார். சினிமா நட்சத்திரங்களுக்கு கோவில் கட்டி கொண்டாடும் இன்றைய தலைமுறையினரை மத்தியில் கருவில் சுமந்த தாய்க்கு பெருமை சேர்க்க கோவில் கட்டிய மகன்கள் வித்தியாசமானவர்கள்தான். திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி. அம்மாவுக்கு கோயில் கட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாராட்டை வழங்கி கருப்பையா அவர்களினுடைய குடும்பமும்